வணக்கம் திரு புகழேந்தி. நம்மோடு தற்போது இணைகிறார் புரட்சி அதிமுகவினுடைய நிறுவன தலைவர் தோழர் புகழேந்தி. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், பிரதீகாந்தி சார், நண்பர் பாட்டி எல்லோருக்கும் வணக்கம். புகழேந்தி சார், இப்போ வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைய தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமைகள் நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? நீண்டகால போராட்டம், அதிமுகவிலிருந்து பலவித விஷயங்கள்லாம் சந்திச்சீங்க. இப்பொழுது சாறை சாறையாக அனைவரும் தாவேக்காக்கு போகிறார்கள், மற்ற கட்சி போகிறார்கள். இதெல்லாம் உங்களுடைய பார்வையை சொல்லுங்க திரு புகழேந்தி. குட் ஈவினிங் டு ஜெயா டிவி. வரலாற்றை எல்லாம் பாலனர் சொல்லிட்டு இருந்தார். தென்னிந்திய நல உரிமை சங்கம், ஷார்ட்டா போறான நீதி கட்சி, திராவிடர் கழகம், அதுக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்படியெல்லாம் பல இனநிலை தலைவர்களால் கண்டு தந்தை பெரியாராலும் பேரறிஞர் அண்ணாவாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆராலும் புரட்சி தலைவர் அம்மாவர்களாலும் பல சோதனைகளை எல்லாம் கண்டு ஆட்சி கட்டிலேயே பேரறிஞர் அண்ணா 67 ஆட்சி கட்டில் ஏற்று திராவிட இயக்கத்தை ஆட்சி கட்டிலே அமர செய்ய 18 ஆண்டு காலம் போராடி இருக்கிறார். இப்படிதான் முதல் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு எப்படி தாவேக்கா 10 பைசா செலவு பண்ணாம தொண்டர்கள் எழுச்சியோடு ஆட்சியில வந்ததை பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்டை செய்து காட்டினார்கள். முதலீடு இல்லை, உண்மை பேச்சுதான். தமிழ் ஆற்றலால், தமிழ் உணர்வால் மற்றவர்களை ஈர்த்து ஆட்சி கட்டியில் அமர்த்தியதுதான் வரலாறு சொன்னதால் நான் சொன்னேன். ஆனால் ஒரே மனிதன் இத்தனை வரலாறுகளையும் சிதைத்து புதைத்து திராவிட இயக்கத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டுமா என்கின்ற ஒரு ஐயப்பாடு என்கின்ற வண்ணம் அவர் சொன்ன பழனிசாமி செய்து விட்டார். அதை மாற்று கருத்தே எனக்கு கிடையாது. ஒரு சமயம் ஹிட்லர் உயிரோடு இருந்திருந்தா அங்க ஸ்பெஷல் பேஜ்ல வந்து பழனிசாமியை பார்த்து ஒரு ஷால் போட்டுப்பார், இருப்பார். ஏன்னா ஹிட்லருக்கு மிஞ்சக்கூடிய போயிட்டு ராணுவத்தி தரமாக ஒரு இயக்கத்தை ஒழிப்பது என்பது சாதாரண காரியம். நான் என்ன கேட்கிறேன், அன்னைக்கு 25 பேர் போய் வாக்களித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை காப்பாற்ற ஆதரவாக நின்றார்கள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். வேறெல்லாம் ஜெயிச்சிருக்கோம் நம்பிக்கை வாக்களிப்பில். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அணியில இருந்து வெற்றி பெற்றவர்கள் போய் காப்பாற்றினார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம். அப்படி என்ன சொன்னார் வேறுபடி, சின்னமா கூப்பிடணும். அவர்கள் தான் முதலமைச்சர் ஆக்கினார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு பின்னாலே முன்வைத்தவர் ஆளு எதிர்கட்சியை விட்டு கொடுத்தவர் OPS அவர்கள், அவை கூப்பிடணும். எங்களை போறவர்கள் எல்லாம் அழைக்கிறோம், துறைக்கெல்லாம் அழைச்சிட்டு எல்லார்ட்டையும் பேசணும். ஆனா இவர் கட்சியை ஒழிச்சுதான் தினம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கார். பொதுக்குழுவை கூட்டணும், இவரையே தூக்கி எறியணும். இதுதான் திரு CV சண்முகம் முன்னாள் அமைச்சர் இவரெல்லாம் சொன்னது. அது நடந்ததா? திரும்ப அவர் பங்கேற்று அவர் விடுறார். ஆகவே ஜாதியிலே நம்பிக்கை இல்லாதவன் நான். தந்தை பெரியார் பெயரிட்டார், வளர்ந்தேன். ஆகவே ஜாதியை சொல்ல மாட்டேன். ஜாதியை தான் காரணமாக கொண்டு போய்விட்டார் என்கிற ஐயப்பாடு எழுகிறது மக்கள் பேசுகிறார். ஆகவே இந்த இயக்கத்தின் மீது பெரிய பாலு சொன்னது போல அக்கறை இல்லாமல் அடைகிறார்கள். சார், நான் ஒன்னும் டிவிக்கு ஏன் போறாங்க, நான் என்ன கேட்கிறேன், ஒரு நியாயமான கேள்வியை கேட்கிறேன். திராவிட இயக்க வரலாற்றிலே உங்களுக்கு தெரியும், தந்தை பெரியாரை சேலத்திலே அழைக்கலாமா வேண்டாமா, வந்தால் தோற்று விடுவார், அவர் பிரச்சாரத்திற்கு வந்தால் எடுப்படாது என்று சொல்லிய காலகட்டத்தில் பணமரத்து பற்றி ராஜாராம் அவர்கள் அழைத்து சென்றார்கள். கண்டிப்பா தந்தை பெரியார் போன அந்த பிரச்சாரங்கள் மாபெரும் வெற்றியை பெற்றது. திராவிட இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெற்றது. தந்தை பெரியார் பிரச்சாரம் செய்தார். ஆனால் நான் உண்மையாகவே தெளிவாக வருகிறேன், அந்த கட்சியிலே முக்கிய பொருளேற்பதாக வருகிறேன். நான் இருந்தேன், இப்பொழுது தனியாக கட்சி. தந்தை பெரியாரை நாம் கொண்டாடும் பொழுது எங்கோ ஒரு இடத்தில் சின்ன படத்தை போட்டு பொதுக்குழுவிலும் செயற்குழுவிலும் வைத்துக் கொண்டு நாம் தொடர்ந்து நமது அரசியல் பயணத்தை தொடர்கிறோம். ஆனால் நேற்று கட்சி ஆரம்பித்த
விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் தந்தை பெரியார் படத்தை தன்னை விடலாம் உயரத்தில் அதிகமாக தனது பின்னாலே நிறுத்தி, பேரறிஞர் அண்ணாவை முன்னாலே நிறுத்தி, தலைவரை எம்ஜிஆரை நிறுத்தி, அம்மா கட்சி இப்படி ஆகிவிட்டது என்பதை சொல்லி இதை செய்கிறாரா இல்லையா? தைரியமாக செய்தாரா இல்லையா? ஒரு பெரிய மௌன புரட்சி எப்படி இருக்கிறோம் ஆட்சியில் இருக்கிறாரா இல்லையா? ஆனால் அந்த தலைவர்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டார் பழனிசாமி. ஓகே, நீங்க வேதனைக்குரிய விஷயம், நீங்கள் வரலாற்றையும் தலைவர்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ரைட். இன்னைக்கு 4 பேர் போனாங்க, நேற்று போனாங்க, வேறுபடி சொல்லும் பொழுது வேணுகோபால் போனாரு, செம்மலை போனாரு, நேரும் உலகமாக இருந்தவர் அவர் செம்மலை கொண்டவர். அன்பர்களுக்கு எவ்வளவு பேர், என்னால் 100கணக்கான பேர் நேரம் போற சுற்றி ஒன்றை சொல்லுகிறேன், எல்லோரும் வெளியேறுகிறார்கள். அதை மாற்றித்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் பார்ப்பது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். தினமும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வாழோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த கொடியேந்திய அந்த கொடியை விட்டுவிட்டு விஜய் தான் இனி காப்பாற்றுவார் போகின்ற நிலை உருவாகி இருக்கிறது சொன்னால் ஒரு மனிதன் அடித்து விட்டான், ஒரே ஒரு மனிதன் ஒழித்து விட்டான் என்பதுதான் வரலாறாக மாறப்போகிறது. பேசுவோம். அதுக்கெல்லாம் யார் துணை நிற்க வேண்டுமோ நிற்க வேண்டும். நிச்சயமாக. புகழேந்தி சார், இப்பொழுது பேசிய பேச்சுகள் பெரும்பான்மையாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நிறைவு கருத்தை சுருக்கமாக ஒரு 2 நிமிடம். நேரம் போதாக போயிடுச்சு. நான் மிக தெளிவாக சொல்லுவேன். தலைவர் பாடலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, மண்வெட்டி கையில் இருப்பார், மற்றவருக்கு குழிப்பறிப்பார், அது தன் பக்கம் பார்த்து நிற்கும் என்பதை தாமதிய மறந்திருப்பார்னு சொன்னேன். நான் பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். பாலுவோ புகழேந்தியோ இன்னும் ஆயிரக்கணக்கானவர், லட்சக்கணக்கானவர் திராவிட வரலாற்றை நினைப்பவர்களும் உண்டு, புதிதாக அரசியலுக்கு வருபவர்கள் கொண்டாடுபவர்களும் உண்டு. ஆகவே திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை யாரும் தடுத்து விடவோ மறுத்து விடவோ அதை மறைக்கவோ முடியாது. அது எழுந்து நிற்கும். திராவிட இயக்கத்தின் பெயரை சொன்னால்தான் தமிழகத்திலே வெற்றி பெற முடியும் என்பதுதான் உண்மை. அது நிச்சயமாக நடக்கும். ஆகவே திராவிட இயக்கம் அழிக்க முடியாத ஒன்று. அதை இளைஞர்கள் படித்து தெரிந்து கொள்வார்கள். வடக்கேவும் தந்தை பெரியாரை போற்றுகிறார்கள். பூமி உள்ளவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழும், அம்மா புகழும், பேரறிஞர் அண்ணா புகழும், தந்தை பெரியார் புகழும் நிலைத்து நிற்கும். நன்றி, வணக்கம். நன்றி.